தான் சொன்னேன். ஹெச். ஓகே, சொல்றேன். திருவையாறு அரசர் கல்லூரியில 4 ஆண்டுகள் புலவர் படித்து புலவர் பட்டம் பெற்று முதல் வகுப்பில், மாநிலத்தின் முதல் வகுப்பில். என்ன சொல்லிக்கிறேன். வணக்கம் விஜயலட்சுமி மேடம். வணக்கம் சார். உங்க நீங்க யாரெல்லாம் திட்ட போறேன்னு சொல்லி நீங்க ஆவலா காத்திருக்கேன் நானும். சஸ்பென்ஸ் சார். சஸ்பென்ஸ். ஜாகிரதையா இந்திரனில முதல்ல வீடியோ வராது இருந்தாரு. அதுக்கப்புறம் வீடியோல வந்தாரு. அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் ஸ்கூல். எல்லாரும் செல்ஃப் மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நம் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு நமது முக்கிய விருந்தாளர், உரையாளர், புலவர் தி.வே. விஜயலட்சுமி அவர்களை பற்றிய விளக்கமும் அவர் உரையை பற்றிய துவக்கமும் நாம் சற்று நேரத்திற்கு பிறகு செல்வோம். முதலில் குவிகம் திருக்குறள் வாரம் ஒரு அதிகாரம் மூவா அவர்கள் உரையுடன் இந்த வாரம் வழங்குபவர் ராய செல்லப்பா அவர்கள். வணக்கம். குவிகம் அமைப்பில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, 22வது அதிகாரம் ஒப்புரவறிதல். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு. இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருளெல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல் நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான். மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தாற் போன்றது. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண்படின். ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தால் போன்றது. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ஒப்புரவாகிய பெருந்தகமை உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றதாகும். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர். ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் சொல்வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளர மாட்டார். நயனுடையான் கண் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும். நன்றி. நன்றி ராய செல்லப்பா அவர்களே. ஒப்புரவறிய பெருமையை நாம் நன்று அறிந்து கொண்டோம். இன்றைக்கு பேச வந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய புலவர் விஜயலட்சுமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவருடைய தலைப்பு வசை பாடுவது ஏன். வசை என்றவுடன் கேட்டவுடன் நமக்கு இங்கே நினைவு வருவது திருவிளையாடல் பாடல்ல டி.ஆர். மகாலிங்கம் வசை வருமே பாண்டி நாட்டிற்கே அப்படி என்று சொல்லுவார். அதுதான் இன்றைக்கு ஞாபகம் வந்தது. என்ன வசையை பற்றி அவர் சொல்லப் போகிறார் என்று எல்லோரும் அவருடன் காத்துக்கொண்டு இருக்கின்றோம். புலவர் விஜயலட்சுமி அவர்கள் நிறைய சொற்பொழிவுகள் அவருடைய யூடியூபில் அவருடைய சேனலில் நிறைய இருக்கின்றன. ஆன்மீக சொற்பொழிவுகள் அதிகமாக செய்திருக்கின்றார். அவர் இப்பொழுது சொல்லியது போல 15க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். சொற்றுணை வேதியன் வெங்கடராமன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அடுத்தது பன்முக நோக்கில் பாரதி என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கின்றார். இவர் பெற்ற விருதுகள்
எண்ணற்றவை. அதில் ஒன்னிரண்டு மட்டும் இப்போ உங்களுக்காக சொல்லுகின்றேன். சேக்கிழார் விருது பெற்றிருக்கின்றார். பௌத்திரம் தொண்டு நிறுவனம் சேவ சக்கர விருது பெற்றிருக்கின்றார். தமிழக அரசு 2022ஆம் ஆண்டில் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்காக விருதை இவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். நிறைய நமது பாரதி மகாகவி மந்திரச்சொற்கள் வரிசையில் நமது வாவேசு அவர்கள் கூறும் அந்த நிகழ்ச்சியை தொடர் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து வந்து பாடல்களை பாடி சில நல்ல கருத்துக்களை சொல்லி நம்முடைய மகிழ்வித்திருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய உரையை கேட்பதற்காக நாம் அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு 45 நிமிடம் அவர் பேசுவார். பிறகு ஒரு 15 நிமிடம் நமக்கு தோன்றும் ஐயங்களை அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். புலவர் விஜயலட்சுமி அம்மா, வணக்கம், தொடருங்கள். வணக்கம். குரல் சரியா கேட்கறதா சார்? ஹலோ, கேக்குது மேடம். கேட்கறது. தெளிவு குருவின் திருமேனி காண்டன், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டன், தெளிவு குருவின் திரு குரு சிந்தித்தன் தானே. இந்த இன்றைய குவிகம் அமைப்பின் நிறுவனர், தலைவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அல்லது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்று வைத்துக் கொள்ளலாம், பசை பாடுவது ஏன். இது எல்லோருக்கும் வியப்பாக இருக்கும். யார் வசைபாடுகிறார்? யாரை வசைபாடுகிறார்? எதற்காக வசைபாடுகிறார்? இது 3 கேள்விகள். இப்பொழுது முதலாக தொடங்கும் போது அவர் 10 குரண்பாக்களை சொன்னதெல்லாம் திருக்குறள் ஒப்புரு வருது அதிகாரத்திலிருந்து கூறியுள்ளார். இப்ப அதனால் நான் எடுத்துக்கொண்ட அந்த நூல் திருக்குறள். திருவள்ளுவர் வசைபாடுகின்றார். யாரை வசைபாடுகின்றார், எதற்காக வசைபாடுகின்றார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். இந்த திருக்குறள் என்ற நூலை பற்றி நான் அதை பற்றி பெருமை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தேவையான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு இலங்கும் பொதுமறையை ஆத்தளித்த திருவள்ளுவர் தமிழ் குடியில் தோன்றிய ஒரு தகையாடர். இந்த திருக்குறள் என்ற பெயருக்கு முன்னால் எத்தனை அடைமொழிகள் சேர்த்தாலும் இது அடங்காத ஒரு கவிதை பிரபஞ்சமாக உள்ளது. எளிமை, இனிமை, பொதுமை, புதுமை, வலிமை, உண்மை, மெய்மை, வாய்மை என எத்துணை மைகள் தொட்டு எழுதி பார்த்தாலும் ஒரு தீராத பெருமை திருக்குறளுக்கு உண்டு. ஒரு தாயின் பரிவும், தந்தையின் கண்டிப்பும், ஆசிரியனின் தெளிவும், நண்பரின் கனிவும், மனைவியின் குழைவும், பெற்ற மகவின் பேரின்பமும் கூடி கலந்த குடும்ப உறவை ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு வகையாக உணர்த்துகின்ற ஒரு தெய்வீகம். இந்து வேதம் என்பது பகவத்கீதையை சொன்னார்கள். தமிழ் வேதம் திருக்குறள் என்பார் பாரதியார். பகவத்கீதை போர்க்கான அடிப்படையிலே செய்ய வேண்டிய ஒரு சில செயல்கள் தர்மமாக எடுத்து சொல்கின்றது. திருக்குறளோ வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் கொல்லும் வகையெல்லாம் ஓயாது செய்ய சொல்வது திருக்குறள். திருக்குறளை பற்றி பாரதி சொல்லும் போது திருக்குறளின் உறுதியும் தெளிவும், பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதி தமிழ்ச்சாதி அமரத்தன்மை உடையது என்றார். தென்னுற்ற தமிழமதின் சுவை கண்டார், இங்கே அமரர் சிறப்பு கண்டார் என்று திருக்குறளை பாராட்டுவார் பாரதி. அதனாலென்றோ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னார். நமக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தோன்றிய காலத்தினால் தமிழன் என்பதால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே சொந்தமான ஒரு நூல் என்று இது உலகத்திற்கே தந்ததனால் உலகத்தில் உள்ள அனைத்து பல சான்றோர்களால், பல நாட்டவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தனி பெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு நூல். வேறு எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு பெருமை திருக்குறளுக்கு உண்டு. மேலும் திருக்குறளை எடுத்து காட்டாத, மேற்கோளாக எடுத்து காட்டாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். 2000 ஆண்டுகளாக பல நூல்களிலேயும்
திருக்குறளுடைய ஒரு தாக்கம் அதிலே நிறைவேறுகின்றது. அந்த திருக்குறளை பற்றி சொல்லும்போது அதற்கு உரை எழுதுகின்றவர் பலரும். முதல் உரையாக நமக்கு கிடைத்தது பரிமேல் எழுத என்று பரிமேலழகருடைய உரை. பரிமேலழகர் நச்சர், தருமர், மணக்குடவர் என்று பல உரைகள் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப அவர்கள் உரை கண்டுள்ளார்கள். இன்று வரை இந்த உரைகளெல்லாம் பார்க்கும்போது திருக்குறளை விட அதற்கு எண்கள் மிக அதிகமாக போகுமோ என்ற எண்ணமானது நமக்கு வருகின்றது. அந்த திருக்குறளை சொல்லும்போது ஏன் இதை சொல்கின்றோம் என்றால், வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கின்ற ஒரு மனிதனை தெய்வத்திற்கு இணையாக வைக்கப்படுவான் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்ற நூல் திருக்குறள். அதை முதல் இல்வாழ்க்கை தொடங்கும் போது 50வது குறளிலே சொல்கின்றார், வெய்யத்தொழில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கின்ற வாழ்வாங்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை அடுத்து வருகின்ற குறட்பாக்களை எல்லாம் சொல்லுகின்றார். எப்படி பயிரையில சொல்லாமே, புறங்கூறாமே, இது போன்ற எல்லா அதிகாரங்களையும் எடுத்து சொல்லி, அழுக்காறு, ஆபா, வெகுடி, இன்னாச்சொல், காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்றங்களை எல்லாம் அறவே மனத்திலிருந்து எடுக்கின்ற ஒரு அறச்செயல்களை செய்கின்றவன் அவன்தான் மனிதன். அதுதான் அறம். இல்லறம் என்பது அதுதான். இல்லறம் தான் மிகச் சிறப்பு என்று சொன்னார். அறம் என்று சொல்லும்போது கொல்லாமையும் அறம் என்பார், பொய்யாமையும் அறம் என்பார். கொல்லாமை என்பது அறவினை யாதனில் கொல்லாமை கோரன் பெருவினை எல்லாம் தரும் என்று எல்லாவற்றையுமே அறம் என்று அறத்துப்பாலிலே குறிப்பிடுகின்றார். இந்த அறச்செயலிடையே ஒரு இல்வாழ்வான் இல்லத்தின்கண் இருந்து தன் மனைவியோடு சேர்ந்து செய்கின்ற அறம்தான் இல்லறம். அதை பற்றியும் துறவரத்தை பற்றியும் அறத்துப்பாலிலே குறிப்பிடுகின்றார். இப்பொழுது நம்ம தலைப்புக்கு வரும்போது திருவள்ளுவர் எப்படி மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்றாரோ அதே போல சமுதாயத்தின் தீய நெறியின் செல்பவரை, நன்னெறிகளை செவி மடுக்காதவரை, மதி மயங்கி கள்ளுண்டு தெரிவாரை, இன்னொரு பல குற்றங்கள் எல்லாம் செய்வாரை எல்லாம் அசைபாடுகின்றார். தன் மகன் சீரழிந்து பலர்தூற்ற பாடும் நிலை கண்டு தந்தை மனம் நொந்து மகனை எப்படி சாடுவாரோ அந்நிலையில் நின்று உலகோரை உயர்நிலை வாழ அசைபாடி பல குறட்பாக்களை அவர் இயற்றியுள்ளார். இப்பொழுது நமக்கு தலைப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இப்ப ஒரு சில குறட்பாக்களை நான் இங்கு சொல்கின்றேன் இருக்கின்ற நேரத்துல. முதல்ல சொல்லும்போது ஈகை, கொடை. இந்த கொடை என்று சொல்லும்போது தொல்காப்பியத்துல சொல்ற ஈதல் அப்படின்பத ஈ, தா, குடு மூன்றும் இழிந்தோன், ஒப்போன், மிக்கோன், உரை என்று சொல்றார். ஈ என்கிறது இழிந்தோன் வெற்றிங்கிறார். ஈ என்று சொல்வது இழிந்தவன் உயர்ந்தவனிடத்திலே கேட்பது. தா என்பது ஒப்பவன், இரண்டு பேரும் ஒத்த நிலையில் இருக்கின்றவன் கேட்பது தா. கொடு என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவனிடத்தில் கேட்பது கொடு. இந்த ஈ என்று சொல்வது மிக இழிந்தோன் இறப்புரை என்று சொல்றார். ஏனென்றால் இழிவது ஒரு சென்று பொருளை கேட்பவனுடைய நிலையை பார்ப்போமானால் அதைவிட இழிவு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். இதை பற்றி சொல்லும்போது குச்சேல பாக்கியத்துல பாட்டு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். முதலையே பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரர் முகத்தின் குட்டி சொன்னெல்லாம் சுண்டி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மன்னெல்லாம் மகனை ஒட்டி மானம் என்பதனை விட்டி இன்னென்ன இருத்தன் நன்று இழிவு என்னாடும் என்று சொல்றார். இப்படி ஒரு பொருள் ஒருத்தன் போய் கேட்க வச்சு இப்படி பல்ல காட்டி கூனி குறுகி கூசி கொண்டு அவனது இல்லை என்று சொல்கின்றானே, அது இல்லை என்று கேட்கின்றானே, அதை விட இழிவு உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்ன அந்த இழிவு அந்த யாசிக்கனுடைய இழிவை எடுத்து சொல்றார். அந்த இழிந்த நிலையில் அவன் நம்ம இடத்துல யாசிக்கும் போது நம்மால் வேண்டிய கொடுத்து உதவ முடியாத நிலை நமக்கு வந்து விட்டால் அதாவது வாழ்வதற்கு சாதனை மேல், இரத்தனை மேல். வாழ்ந்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கின்றார், அசைபாடுகின்றார் திருவள்ளுவர். முதல் குறட்பா இது உங்களுக்கு சொல்கின்ற முதல் குறட்பா. என்ன குறட்பா என்றால், சாதனை இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதன் ஈயா கடை. குறள் 230. அது இருத்தன்கிறது துன்பத்தினுடைய ஒரு எல்லை.
இறப்பை விட கொடியது எதுவுமே கிடையாது. நெருடன் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அப்படி நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல, அப்படி சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான ஒன்று. நான் என்பதை உயிர் இருக்கின்ற வாழாயிற்று. நான் என ஒன்று போர் கட்டி உயிர் இரும் வாழது உணர்வார் பெரிய. நான் என்பது உயிரை அறுக்கின்ற ஒரு வாழ். அப்பேற்பட்ட கொடுமையான இந்த வாழை இந்த சாத இறப்பு கூட இனிமை எப்பொழுது என்றால், ஈதல் ஈயா கடை. நம்மால் ஒரு பொருளை மற்றவனுக்கு கொடுக்க முடியாத எடுத்து அது கொடுமை. சாதல் கூட இனிமை என்று சொல்றார். இது சாதனை இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஈயா கடை என்பது அவர் பாடிய வசைப்பாடி என்ற பொருட்பாடின ஒன்று. அதாவது அவ்வாறு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், ஏதாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளை மற்றவனிடத்திலே மறைக்காமல் மறைத்த சிலுவை வைத்துக் கொண்டே என்று சொல்றான் இல்லையா, அது ஒரு மனநோய். எதற்கு கொடுக்க வேண்டும்? உழைக்க வேண்டுமே, உழைக்கட்டுமே. உழைப்பவன் உழைப்பான். ஆனால் உழைக்கவும் முடியாத ஒரு நிலையில் தான் இவ்வாறு நம்மிடத்திலே இறந்து யாசிக்கின்றான் என்பதை அவன் உணர வேண்டும். கரவாது உவந்தியும் கண்ணனார் கண்ணும் இரவாமே கூடி உறும் என்றார் 90 திருக்குறள சொல்றாரு. கரவாது தன்னிடத்தில் பொருளும் மறைக்காது உவந்து ஈர்த்து உவக்கம் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் மண்கண வருகிறார். ஈர்த்து உவக்கின்ற இன்பத்தை பெற்று அவ்வாறு தன்னிடத்தில் இருப்பதை மறைக்காமல் கொடுக்கின்றானே, அவனிடத்திலே சென்று நீ யாசிக்கலாம். அவ்வாறு மறைக்கின்ற இடத்திலே நீ அறிகிறே சென்னாதே கோடி உறும் என்கிற. அடுத்ததாக இன்னொரு குறள் சொல்கின்றோம், வறுமைன்னு சொல்றோம். எப்ப எதனால போய் யாச்சிக்கின்றான்? வறுமை போல கொடுமை ஏதாவது உண்டா? இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாது. இன்மை என்றால் வறுமை. வறுமை விட கொடுமை எது என்று கேட்டால் வறுமையே கொடுமை. வறுமை விட வேறு கொடுமை எது இல்லை. ஏனென்றால் பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்று சொல்றார். அவ்வாறு அதே போல கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி உற்சவம் நடக்கிறதுனால கந்த அனுபூதி இருந்து ஒரு பாட்டை சொல்றேன். அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், இந்த வறுமை வந்தால் எவை எல்லாம் நம்மை விட்டு போகும். வறுமை என்பது என்ன? ஒன்று பொருளற்றவன் பொருளின்மை வறுமை, இரண்டாவது அறிவு வறுமை. ரெண்டு வறுமையும் எடுத்து சொல்றாரு. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தம் இல்லா ஐம்பேர் அரசே மிழியின்ற ஒரு பாவி வெளிப்படினே. மிழினால வறுமை. மிழி என்ற பாவி வெளிப்பட்டால் நம்முடைய வடிவம், தனம், நம்மிடத்தில் பொருள், மனம், குணம், குடிப்பெருமை, குறப்பெருமை எல்லாமே நம்மை விட்டு போய்விடுமே. அப்படிப்பட்ட என்னுடைய நிலையை நான் இருக்கின்றேன். முருகப்பெருமானே, எனக்கு வேண்டியதை நீ எனக்கு கொடுப்பாயாக என்று அருணகிரிநாதன் கேட்பது போல பாட்டு. அருணகிரிநாதர் தனக்கு கேட்கவில்லை, பொதுநலம் கருதி கேட்கின்றார் என்று அருணகிரிநாதன் சொல்லுகின்றார். இது கந்தன் அனுபதி பாட்டு, வறுமை கொடுமையை பற்றிய பாட்டு. இதே பசி வந்திட பத்தும் பறந்து போம் மானம் குலம் கம்பி தாரம் தவம் அறிவுடைமை தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியுமே காமுறுதன் எல்லாம் பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்று சொல்வார்கள். எல்லாமே இருக்கும். பசி வந்திட எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். அவ்வளவு ஒரு துன்பத்தை இருக்கு. உச்சம் இது என்றால் அது வறுமை. அவையுடைய தனிப்பாடுத்திலே சொல்லுவோம், கொடியது இழக்கின் எரித்தவள் வேரோய் கொடிது வறுமை கொடிது அதனும் கொடிது இளமையின் வறுமை என்பார். அப்படி ஒரு இளமை காலத்துல பொருள் இல்லாமல், உண்பதற்கு உணவு இல்லாமல், உடுப்பதற்கு நல்ல உடை இல்லாமல் இருக்கின்ற அந்த வறுமையை போன்ற கொடுமை எதுவுமே இல்லை என்பதை பல பாடல்களும் எடுத்து நமக்கு சொல்லுகின்றது. ஏன்னா சொல்றார், நெருப்பினும் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது என்று ஒரு பொருள் இருக்கு. அது நெருப்பல்ல விழுந்தவன் கூட ஒரு காலம் செஞ்சுக்கிறான், பிழைச்சுக்கிறான். ஆனா வறுமையில் அகப்பட்ட எந்த பொருளுமே தோற்றமே இல்லாமல் அழிந்து விடுங்கிறார். ஏன்னா நெருப்பில் வந்தவுடனே இப்படி அதுல பிழைக்கலாம் என்றால் இது இருக்கின்றான். நெருப்பு தீ மிதி என்று சொன்னோம், நெருப்பில் நடக்கிறான். யோகம் மந்திரம் இவற்றெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் நடக்கிறான். அதில் கூட அவன் பழிச்சு எழுந்துடுறான். நெருப்பு பற்றி எரிகின்ற வீட்டிற்குள்ளே சென்று குழந்தைகளை எல்லாம் தூக்கி வருகின்றான், எப்படியோ எடுத்து ஒடியில் வருகின்றான். இது போல நெருப்பில் கூட ஓரளவு என்ன செய்யலாம், தப்பிச்சு விடலாம். ஆனால்
வறுமையில் அகப்பட்டான் ஒருவன், எந்த பொருளும் அதற்கு தோற்றமே இல்லாமல் அழிந்துவிடும் என்று சொல்றார் திருவள்ளுவர். இப்ப வறுமையில பிறரிடம் பொருளை கண்டு கேட்க இழிவு கண்டு அஞ்சுகின்றான், பயப்படுறான். இன்னொருத்தர் கேட்டான் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த நேரத்திலே அவனுக்கு உயிரே போய்விடாதா என்று தோன்றும். பொருளது இப்ப கேட்கிறோம், கேட்கிறதே இழிவு. ஈயென இறத்தன் எழுந்தென்று அதனிடம் ஈயே என்று அதனிடம் எழுந்தென்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தென்று அதனும் கொள்ளையன் என்று அதனிடம் உயர்ந்தென்று என்பது புறநானூற்று பாடல். இதை அனைவரும் அறிந்திருப்போம். இன்னும் ஈ என்று கேட்பதே இழிவு. அதனும் அதுவே இழிவான ஒரு செயல். அதனும் ஈயேன் என்று அதனிடம் விழுந்தென்று அப்படியோ கேட்ட பிறகு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அதனிடம் விழுந்தது. குள் என்று கொடுத்தல் உயர்ந்தது, எடுத்துக்கோன்னு சொல்லி தானே எடுத்து அதுக்கு கொடுத்தது உயர்ந்தது. அதனும் கொள்ளேன் என்று அதனும் உயர்ந்தது. என்ன எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுக்கின்றானே அது அதை விட உயர்ந்தது என்பது சங்கப்பாடல். அப்படி ஒரு கொடைக்கும் ஈகைக்கும் பல பாடல்கள் கருத்துக்கள்லாம் இருக்கு. இப்ப என்ன சொல்றார், இந்த கடவுளுடைய படைப்பு இருக்கு இல்லையா, கடவுளுடைய கிரியேஷன் உயிர்கள் முயன்று மேன்மை அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கின்றது. இதுதானே உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாத முயற்றுபவர். ஊழ்வினையினால எனக்கு வறுமை, நான் என்ன செய்யறது, விதி வந்தபோது விதி இப்படி பண்ணிடுத்து அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து முயற்சி செய்யாமல் உழைப்பில்லாமல் உட்காராம உழைத்து மேன்மை அடைய பார்வு என்று சொல்ற. அதுல முயலாமன் தாழ்வினை தரும் பிச்சை எடுத்தனை தொழிலாக உயிர்களுக்கு கடவுள் படைத்திருந்தால் அவ்வாறு படைத்த அந்த கடவுள் எதற்காக இருக்க வேண்டும்? நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம கஷ்ட காலத்துல கடவுள் இப்படி ஒரு நமக்கு சோதனை கொடுக்க, எதுக்கு கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளுக்கு கண்டு இருக்கா இல்லையா, கடவுளே இல்லை போல இருக்கு அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்கின்றோம் என்றால் அது நம்முடைய ஒரு மனத்தினுடைய தாக்கம், மனத்தினுடைய ஏக்கம், அந்த வேதனையுடைய ஒரு பிரதிபலிப்பு. அதுதான் இங்க சொல்றோம். இந்த இடத்துல கடவுளை சொல்ற மாதிரி ஒரு குரல் இருக்கு. கடவுளை இழிப்பது போன்று ஒரு குரல் இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்து 3வது குரலா சொல்றேன். அது என்னன்னாக்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஈட்டியான் என்ற குரல். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், இறந்து மற்றவர்களை சென்று போய் யாசித்தும் ஒரு உயிர் வாழ வேண்டும் என்று இருந்தால் உலக ஈற்றியான், இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் கடவுள், அவன் பறந்து கெடுக, அவனும் கையிலே திருவுட்டை எழுதி கொண்டு அவனும் திரிவானாக, அலைந்து திரிவானாக என்று இறைவனையே திட்டுகின்றார். இதற்கு உரையாசிரியர்கள் வேற மாதிரி விளக்கம் சில பேர் கூறுவார்கள். உலக இயற்றியா என்பதை அரசன் என்று சொல்வார்கள். அரசன் குடிமக்களுக்கு வேண்டியவற்றை செய்து அவர்களுக்கு இந்த வறுமை துன்பத்தை கொடுக்காமல், பிச்சை எடுக்க விடாமல், சாசிக்க விடாமல் அவருடைய நாட்டை காக்க வேண்டும். உருவசையும் ஓப்பனையும் செருவையும் சேராது என்பது நாடு, நாட்டுக்கு இலக்கணம் சொல்றார் திருவள்ளுவர் படத்துல. அப்படி ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஒரு அரசன். அவ்வாறு செய்யாத அரசன் எதற்காக அரசன் என்று பெயரை வைத்துக் கொண்டு நாடாழ்வான் ஆட்சியாளன் ஏன் நாட்டை ஆட வேண்டும்? அப்படி இருக்க நாட்டை ஆட வேண்டாம், அவன் அந்த ஆளுகின்ற அந்த பதவியை விட்டு அவன் விலகலாம் என்று சில உரையாசிரியர்கள் சில பேர் விளக்கம் தெரிகின்றார்கள். இருந்தாலும் உலக ஈற்றியான், உலகம் என்று சொல்றதுனா ஒரு நாடு, இந்த உலகு என்று சொல்றதுனால அந்த உலகத்தை படைப்பன் யார் என்ற அந்த இறைவன். அந்த இறைவனே பறந்து ஓட்டி திந்தி தெருவிலே அலைந்து தெரிவானாக என்று இறைவனை வசைபாடுகின்றார் திருவள்ளுவர். மிக சிறப்பான ஒரு குரட்பா இது. அதாவது என்ன செய்யறது, இப்ப பொருளை வச்சுக்கொண்டு இல்லைன்னு சொல்றான், அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்ற, கரப்பு இடும்பைன்னு ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு திருக்குறள் உண்டு, கரப்பு இடும்பை இன்னாரை காணின் நிறப்படும்பை ஒருங்கே கெடும். அதாவது கருப்பு இடும்பைங்கிறது என்னன்னாக்க வைத்து கொண்டு இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு மனநோய், உளநோய். அது அவ்வாறே அவருடைய கண்டால், அவ்வாறு இல்லாமல் அவருடைய வேண்டியவற்றை கொடுக்கின்றார்கள். அவருடைய கண்டால் நிரப்பு இடும்பை, நிரப்பு இடும்பைங்கிறது என்னென்றால் வறுமை. இடும்பை என்பது துன்பம், நிரப்பு இடும்பை என்பது வறுமை துன்பம். இந்த வறுமை துன்பம் எல்லாம் ஒருங்கே கெடும் என்று சொல்லும்போது சொல்கின்றது இறப்பினுடைய கொடுமை என்ன. அந்த இரவு என்ற ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். அது இரவு என்பது யாசித்தல், இரவச்சம் இரவு அச்சம்
அப்படின்பது யாசிப்பதற்கு அஞ்சுதல். 2 அதிகாரமும் மிக சிறப்பாக ஒரு குறட்பாக்கள் அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குறள்ல கடவுளை வசைபாடுகின்ற ஏனென்றால் இது போன்ற நிலையை மக்களுக்கு கொடுக்கின்றாரே, கயிறை ஓட்டை எழுதி கொண்டு தெருவில் பிச்சை எடுக்கின்ற ஒரு தொழிலை கொடுக்கின்றானே, கொடுக்கின்றவன் அவனே. ஆனா அது கருத்து அந்த கருத்து இல்ல, அவன் உழைத்து மேன்மை அடைய வேண்டும். திருமலை வீட்டில் உகசை தேடிச்சோர் இதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி என்று பாரதி குரு நான் வீழ்வேன் என்று நினைத்தானே என்று சொல்றேன். அது மாதிரி நம்ம கதைகள் பேசாமல் தன்னால் முடிந்த அளவுக்கு உழைத்து தன் குடும்பத்தையும் தன் மனைவி மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அவ்வாறு செய்யாதவன் இருந்து என்ன பயன்? அவ்வாறு ஒரு நிலைமைக்கு கடவுள் அவனை உருவாக்கி இருந்தால், படைத்திருந்தால், அப்பேற்பட்ட கடவுளும் அலைந்து தெரிவாராக என்று சொல்லுகின்றார். அடுத்த குறட்பாக்கிறீங்க. அடுத்த குறட்பா, தன்னிடத்து பொருள் என்று நினைத்த உடனேயே ஒருவனுக்கு உயிர் துடித்து இறக்கும் நிலை ஏற்படுகின்றது. இன்றைய நாளைக்கு சாப்பிடுவதற்கு நேற்றுதான் அந்த வறுமை வந்தது, வந்தது போலும் நிரப்பு, நேத்திதான் வந்தது வறுமை வந்தது, இன்று இருக்காது நினைத்த இன்று வந்து துடிக்கின்றான். அப்படி இல்லை என்று துன்ப மொழி அவன் சொல்லுவதற்கு முன்பு அவன் குறிப்பெறிந்து கொடுப்பான். யார் என்றால் நல்ல உயர்ந்தவன், நல்ல குடியினை பிறந்த நற்குடி பிறப்பாளன். அவன் பொருள் இல்லை என்று கேட்ட அளவிலே பொருளை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் உயிர் அப்பொழுது எங்கே ஒழிந்து கொண்டு இருக்கும் என்று கேட்கிறார். இவனுக்கு கேட்கறதுக்குள்ளேயே எனக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருக்கு. அவன்கிட்ட கொண்டு கை நீட்டி யாசிக்கிறதுக்கு முன்னால எனக்கு உயிரிலே போயிட்டு நடைப்பிணமாக உயிரில்லாத ஒரு பிணமாக தான் நின்று கொண்டுதான் கேட்ட மாதிரி எனக்கு தோன்றுகின்றது என்றெல்லாம் சொல்றான். அதே போலதான் இவன் கேட்பது போல அவன் கேட்டவன் யாரு? கேட்பவன் அதை கேட்டானே அவன் வைத்துக் கொண்டே இல்லை என்று சொல்லுகின்றான் இல்லையா? அவனுடைய உயிர் எங்கே இருக்கும்? அது இருக்குமா? அது எங்கே ஒழிந்து கொண்டு இருக்கும்? அவனுக்கு உயிர் என்றேதான். இவனுக்கு எப்படி உயிர் போன மாதிரி இருக்கின்றதோ அவன் இல்லை என்ற சொல்லை சொல்லுகின்றான். நன்னார் எனும் குழந்தையது மேலுலகம் இல்லைனும் ஈதனேன் என்று சொல்லியிருக்க இல்லையா? இல்லை என்று சொல்லை இல்லாத வைப்பேன் என்று பாரதி சொன்னார். இப்படி வீட்டுல இல்லை என்று சொன்னார். அப்படி மனைவி ஆபீஸ் இருக்கும்போது நான் பாரதி பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, இதுதான் சொல்றேன். இப்ப மனைவி இல்லை, குழந்தைக்கு போடுவதற்கு உணவு இல்லை என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு? இல்லை என்று சொல்ல, அரிசி இல்லை என்று எப்படி சொல்வாய்? அகரம் இல்லை இகரம் இல்லை என்று சொல்லு, இனி அரிசி இல்லை என்று சொல்லாது என்று சொல்லிதான் அப்பொழுது அவர் கடற்கரைக்கு சென்று பாடுகின்றார். தனி ஒருவனுக்கு உணவில்லை நீ ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடுறார். இல்லை என்று சொல்லி இல்லாத வைப்பேன் என்று சொன்னார். இந்த இல்லை என்று சொல்வது அதை விட இழிவு இல்லை. இந்த இல்லை என்று மறுப்பவன் பார் என்ன இருக்காது? உயிர் தன்மை இருக்காது, உணர்ச்சியும் அவனுக்கு இருக்காது என்று இரு பாலாரையும் அவர் வசைப்படுகின்றார். கேட்டவனையும் சரி, அதை கேட்டுக்கொண்டு இல்லை என்று சொன்னானே அவர் இரண்டு பேரையும் வசைப்பாடி சொல்லுகின்றார். இந்த வருகின்ற இந்த குரலிலே, கரப்பவர்க்கு யாங்குணிக்கும் கொல்லோ இறப்பவரை சொல்லாட போம் உயிர். 1070 குறள். கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ, கரப்பவன்னாக்கா மறைப்பவனுக்கு உயிர் எங்க இருக்குமோ? ஏனென்றால் கேட்கின்றவன் சொல்லாட கேட்கவே உயிர் போம், உயிர் போய்விடும் அவனுக்கு. அந்த உயிர் இவனுக்கு போகும்போது அவனுக்கும் உயிர் போய்விடும். அவன் இருக்க வேண்டாம், எதுக்கு இருக்கணும் அப்படி என்று அவர் வேதனையை சொல்கின்றார். எல்லாமே என்னென்றால் திட்டுவது வசைப்பாடுவது என்றில்லை. இதை வைத்துக் கொண்டு ஒருவரும் முயற்சி செய்து உழைத்து மேல வர வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவருடைய இந்த குறட்பாக்கள் நாம் வசைப்பாடுகின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ வைத்துக்கொண்டு அளவுக்கு மேல் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கொடுக்காது, தானும் அதை அனுபவிக்காது எத்தனையோ பேர் மறைகின்றது. இப்ப பாடுபட்டு தேடி பணத்தை பதித்து வைத்து கெடுகிட்ட மாண்டரை கேடுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகான் இந்த பணம் என்று சொல்றேன் என்று பாடல் நம்ம கேட்டிருக்கோம். அதனால பொருள் இருக்கும்போது அதை கொடுத்துடணும். ஆவி ஆனா யாசிக்கிறது தப்புங்கிறதுக்கு 10 குறள் நிறைய சொல்றார். பசு மாட்டுக்கு தண்ணி வேணும்னா கூட கேட்காது அப்படின்னு சொல்றாரு. இழிவுங்கிறத சொல்றார். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் அப்படின்னு சொல்றாரு. பசு மாட்டு தண்ணி வேணும் என்றா கூட கேட்காதுங்கிறார். அதே சமயத்துல
என்ன சொல்றாரு அவையார் சொல்றாரு, ஏற்பது இகழ்ச்சிங்கிற, கேட்காதங்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டு என்ன சொல்றாரு, ஐயம் இட்டு உண் அப்படிங்கிற, கொடுத்து சாப்பிடுங்க. ரெண்டுமே இருக்கு, நிகழ்ச்சி தான். அதே மீறி கேட்கின்றான் என்றால் அவனை பிடித்து விட்டு உண் என்று அவையார் கூறிய இந்த பாடலை இங்க நாம் ஒப்பு நோக்கலாம். அடுத்ததாக அடுத்த பாடலை பார்க்கலாம். இப்ப ஒப்புரு அறிதல் என்ற அதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா, அதே அந்த கருத்துல வந்திருக்கின்ற மற்றொரு குரட்பா. பிறரால் விரும்பப்படாதவனுடைய செல்வமானது, ஒரு செல்வம் எனக்கு இருக்கு, செல்வம் என்பதை என்ன செய்யணும், மற்றவர் கொடுப்பதற்கு தான். சிந்தை நிறைவு, நிறைய வச்சு சம்பாதிச்சுட்டான். செல்வம் என்பது சிந்தை நிறைவு என்பார். இந்த பிறரால் விரும்பப்படாதவனுடைய செல்வம் இந்த நடு ஊரினே எழுந்த ஒரு நச்சு மரம் பழுத்தாற் போலுங்கிறார். ஏன்னா ஊருக்கு வராம மொத்தம் ஆசையா அந்த பழங்கடம் காய் தொங்குகிறது, பழுத்து தொங்குகிறது, சாப்பிடலாம் என்று போறான், பார்த்தா அது எட்டி காயா கசக்கிறது. அதை சவுண்டு அவனுக்கு என்ன பயன் அவனுக்கு? அதை விழுத்து விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ள சேர்றான், நல்ல பழுமரம், உண்ணக்கூடிய இனிப்பான பழுமரம் ஒன்று இருக்கின்றது, பழங்கள் தொங்குகின்றன, அதை சாப்பிடுகிறேன். எட்டி பழத்தை சாப்பிடுறதுதான் என்ன பயன்? அது போலதான். அதாவது என்ன சொல்ல, முதல்ல இங்க ஒப்புரு அதிகாரத்துல ஒரு பொருள் பார்த்தோம் நம்ம. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் அப்படின்னு பொருளை பார்த்தோம். செல்வம் நயனுடையான், நல்லவனிடத்திலே, நல்ல தன்மை உள்ளவனிடத்திலே செல்வம் இருந்தால் அது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றா, ஊருக்கு நடுவிலே ஒரு பயனை தருகின்ற மரம் பழுத்ததை போன்று என்று சொல்ற. இப்ப இந்த கூறல் என்ன சென்றால், எட்டி பழங்கள், நச்சு பழங்கள், நச்சு காய்கள் அது பழுக்கின்றது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. 1008வது கொள்ளுது. நச்சப்படாதவன் செல்வம், பிறரா விரும்பப்படாதவனுடைய செல்வமானது ஊருக்கு நடுவிலே நச்சு மரம், விஷ மரம் பழுத்து தொங்கினான். இப்படியோ அது போலதான் நம்மளுடைய செல்வமும். அவனுடைய செல்வத்தினால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பது ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இதுல சொல்கின்றார். அவனுடைய செல்வத்தையே செல்வம் இல்லை, அது விஷத்திற்கு சமம், நச்சுக்கு சமம், அவனுக்கும் அதனால் பயனில்லை, மற்றவருக்கும் பயனில்லை என்று எடுத்து சொல்றார். அடுத்த குரட்பாடு. அதுக்கு அடுத்த குரட்பா பார்ப்போம்னால் அது கள்ளுண்ணாமை. கள்ளுண்ணாமை என்று ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். உண்ணாமை என்ற அதிகாரத்துல இந்த கள்ளுண்டு மதிமயங்கி கழிப்பாரை, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல சூதாடி உள்ளதெல்லாம் தோற்றுவிட்டு, அதாவது உடை, செல்வம், உணவு, மதிப்பு, கல்வி எல்லாவற்றையும் இழந்து உழல்வாரை எல்லாம் பலவாறாக கண்டிக்கின்ற. உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். உன்னை பற்றி சமுதாயமும் உன்னை பற்றி நினைக்க வேண்டாமா? வள்ளுவர் இந்த கல்லுண்டு கிடைப்பனை பார்த்து கேட்கின்றார். நான் உன்னை என்று சொல்வது வள்ளுவருடைய ஒரு இது. கல் உண்பனை பார்ப்பவர் கேட்கின்றார், கல்லை குடிக்க வேண்டாம். ஏனென்றால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், உன்னை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள். பொருள் இருந்தால் கூட அவனை பொருள் இல்லவரை பொருளாக செய்யும் சொல்றார். ஆனால் கல்லுண்டு கிடைப்பவனை பொருளாக மதிக்க மாட்டார்கள். மேன்மக்களை மதிக்கப்பட வேண்டாதவர்கள் எதற்காக நீ வாழ வேண்டும்? மனிதர் ஒருவன் இருந்தான், எல்லோராலும் விரும்பப்பட வேண்டும். விரும்பப்பட வேண்டுதான் மனிதன் என்று சொல்ல முடியும். அவன் மனம் என்பவன் மனத்தை உடையவன் மனிதன் என்று சொல்றான் இல்லையா? அறிவுடைய மனிதன். மனம் இல்லாதவன் மனிதன் அல்ல. அதே போல் உனக்கு என்ன இல்ல, நல்ல மனம் இல்லை. இது குடித்து என்ன செய்ய போகின்றோம் என்று அவனுக்கு தெரியல. யாரும் உன்னை விரும்ப மாட்டார்கள். தாயை விரும்ப மாட்டாள். ஈன்றாள் முகத்தையும் என்னாதால் மற்ற சான்றோர் முகத்தை களி என்கிறார் இன்னொரு குரல்ல. பெற்ற தாயே அவனை பார்ப்பதுக்கு விரும்ப மாட்டார். அவன் முகத்தை அருவருப்பாக பார்த்து விட்டு அவனை திரும்பி போயிடுவார். தாய் எப்பேற்பட்ட தாயின் தன் மகனை பார்த்து எந்த நிலைமை இருந்தாலும் திருடனாக இருந்தா கூட அவனை பார்த்து அவன் என்ன செய்வார், உணவு போடுவானா.
அதே தாய் வந்து கண்ணுண்டு கழிக்கின்றவனை பார்க்க விரும்ப மாட்டான் என்று இன்னொரு குரல் எடுத்து சொல்றார். அதே போல அவன் என்ன செய்யறான், அந்த கண்ணுண்ட கழிப்பவனை பார்த்தான்னு சொல்றாரு. அவன் வந்து சாதாரணமா இருக்கும்போது மற்றவனை இன்னொரு கண்ணுண்டு கழிப்பு அவன் குடிக்காத நேரத்துல ஊருக்கு நடந்து செல்கின்றான். அப்பொழுது இன்னொரு குடித்தவன் கோணல் மாணவராக நடந்து தெருவில் வருகின்ற போது இதே போலதான் நாமும் நடந்திருப்போமோ, நாம் இப்படிதான் இருப்போமோ என்பதை பற்றி அவன் நினைப்பதே இல்லை. நினைத்தால் கூட அதை அவன் மறந்துடுவான். எப்படி அவனுக்கு அறிவுரையும் நம்ம சொல்ல முடியாதுங்கிறார். கடைத்தானே காரணம் காட்டுதல் கீழ்நீர் குடித்தானே தீத்துரியற்றுங்கிறார். கடைத்தானுக்கு கல்லுண்டு கழிப்பவன், கல்லுண்டு மதியமயங்கி சீரழிந்து இருக்கின்றவன் அவன் காரணம் காட்டுதல், அவனுக்கு அறிவுரை கூறுதல். அதாவது கல் உண்டு அதாவது அழிந்து போவனுடைய வரலாற்றையெல்லாம் எப்படி எடுத்து கூறினாலும் பயனே இல்லை. அது எது போல் என்றால், தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஆழமான நீரிலே மூழ்கி மறைந்திருப்பவனை ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று தேடினால் என்னாகும், புஷ் என்று அது அடைந்து விடும் இல்லையா? அதே போலதான் குடிகாரன் பேச்சு விடிந்தான் போச்சு என்பது பழமொழி. அதே போல அந்த கல்லுண்ணாம் என்ற அதிகாரத்தோட 10 பொருட்பாக்கிறமே கல்லுண்ணதலை எதிர்த்து மிக இழிவாக பேசுகின்றார். அதுல அவர் பசை பாடுகின்ற ஒரு பொருட்பா எல்லாத்துக்கும் உச்சமான பொருட்பா என்ன என்றால், உன்னற்க கல்லை துணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் என்ற பொருள். அதே போல இந்த சூதாட்டம் வந்து இருப்பதிலே மிகவும் இழிவான ஒன்று சூது. சூதிலே எல்லா பொருளையும் இழக்கின்றான். இதுக்கு மகாபாரத்திலே தர்மபுத்திரர் தன்னுடைய தம்பிகள் பிறகு கடைசியில பாஞ்சாலியும் சூதாட்டத்தில் வைக்கின்றார். அது ஏதோ விதிவையும் அதனுடைய காரணம் வேற எதுவாக இருந்தாலும் சூதினால் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றார் இவர், கபரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். என்ன ஒண்ணு வாங்கணும், ஒரு ரூபாய் வாங்குவதற்கு 100 ரூபாய் வாங்குவதற்காண்டி ஒன்று எய்தி 100 இழக்கும். ஒன்றை வாங்கி கொண்டு 100 இழக்கிறானே, அதெல்லாம் என்ன சூதாட்டம். சூதருக்கு சூதருங்கிறார். சூதாட்டம் ஆடுகின்ற சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு. அவனால் அதுக்கு எந்த வழியும் கிடையாது. நல்ல வாழ்க்கை அவனால வாழ முடியாது. பணத்தை மேன்மேலும் ஜீவித்தவன் திருப்பி என்ன செய்யணும், அது சூதாட்டம் ஆடி கடைச்சு விட்டாக்க எல்லா பொருளும் போகின்றவரை ஆடிக்கொண்டிருப்பான். எப்படி இந்த உயிருக்கு நம்ம போகின்ற வரையில இன்னும் வாழ மாட்டோமா, இந்த மரண தருவாயில் கூட அவனுக்கு பிழைக்க மாட்டோமா என்று எவ்வளவு நினைப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுபோல போக போக அந்த எந்த ஒரு நிலைமையில உயிர் மேல் நமக்கு எப்படி ஒரு ஆசை வருகிறதோ, அதுபோல அந்த சூதாடுகின்றவர்களுக்கு எப்பொழுது பணத்து மேல் ஆசையினால ஆடி 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 அவ்வளவு பொருளையும் இழக்கின்றார். அது அவர் இந்த பொருளை எங்க வசைப்படுகிறார் என்றால், கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியாருங்கிறார். கவருங்கிறது என்னன்னாக்கா அது சூதாட்ட கருவி. கழகம் என்ற சொல் இந்த இடத்துல எடுத்தான்றார். கழகம் என்ற சொல்ல திருவள்ளுவர் எடுத்தாடுகின்ற இடம் எது? கழகம் எது? பலரும் கூடுகின்ற இடம் கழகம்ங்கிறது. அதுக்கு ஒரே சொல்கின்ற பரமையில பலரும் கூடுகின்ற மன்றம் இடம், அந்த இடம். அப்புறம் கை, அவனுடைய கை திறன், அதனுடைய எப்படி ஆடினா எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம் என்ற ஒரு கை திறமை அவனுக்கு ஆடி ஆடி வந்துடும். இது எல்லாம் தருக்கி இவர் யார் இல்லாகியார். எல்லாவற்றையும் வைத்து கொண்டு சூது ஆடி புரளினா இழப்பவன்னா இல்லாகியார், அவன் இருந்தும் இல்லாதவன் தான். அவ்வாறு சூதாடுகின்றவன் இருந்தும் இல்லாதவன் என்று இந்த குறட்பாவிலே சொல்லப்படுகிறது. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். இது குறள் 935வது குறள். இதுபோல சூதாட்டத்துல 10 குறளும் அதனுடைய இழிவை சொன்னாலும் இந்த ஒரு குறளே வள்ளுவர் டைரக்டா என்ன செய்யறார், வசைப்படுகிறார். அடுத்ததாக இந்த பரவியின் மகளிர் அவர்களை பற்றி 10 குறளினையும் பரவாறாக வசைப்படுகிறார். இருமன பெண்டிர், பண்பில் மகளிர்,
பொய்மை மகளிர், மாய மகளிர், இதெல்லாம் பரவாறாக வரவியல் மக்களை பரவாறாக சாடுகின்றார். அதே நேரத்துல பெண்மையை உயர்த்தி பிடிக்கின்ற திருவள்ளுவர். ஏனென்றால் பெண்ணை பெருந்தக்க யாவிட கற்பெண் திண்மை உண்டாகும் பெரின் அப்படிங்கிறார். மற்ற பெண்ணுக்கு எல்லாம் பலவிதத்திலே ஏற்றங்கள்னா அப்படின்ற ஒரு அதிகாரத்திலே, அந்த வரவியல் அப்படின்ற அதிகாரத்திலே பரவாறாக அசைப்பாடுகின்றார். ஆனால் அது என்ன சொன்ன அவ்வாறு அந்த வரவியல் மகளை உருவாக்குகின்ற சமுதாயத்தை அவர் எடுத்து மறைமுகமாக எடுத்து வசைப்பாடுவதை அந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். அதே போல இந்த பிறனில் விழியாமை என்ற அதிகாரம் இருக்கு. அதுல பிறனுடைய மனைவியை விழைகின்ற பேதமையை கருகின்றார். பிறர் மனைவியை விரும்புகின்ற பேதமை இது அந்த காலத்துல இந்த நிலைமை இருந்திருக்கு. அதாவது பெரும் மனைவியிடம் தீய எண்ணத்தோடு பழகின்றவர்கள் உயிரோடு இருந்தாலும் செத்தவரே என்று 10 குரட்பாக்கள் இசைப்படுகின்றனர். விடிந்தாரின் வேரண்டர் மன்ற தொடிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார். 143வது குரல். விடிந்தாரின் வேரல்லர் மன்ற தடிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார். நம்மை நம்பிய நண்பன் நம்மை முழுமையாக நம்பியுள்ளான். அவனுக்கே நாம் துரோகம் செய்து அவன் மனைவி விரும்புகின்றாரே, அவன் விடிந்தார், இறந்தவனை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது சொல்றது தம்மை நம்பியினுடைய மனைவியை எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு குரல் இன்னொரு கருத்து இந்த இடத்துல நிக்கிறது. அது ராமாயணத்தை குரல் இல்லாத பல எல்லா குரலையும் மேற்கோள் காட்டியிருப்பார் கம்பர். அதை அழியூட்டி எழுந்துதான் இது. இவன் நம்ம பாவேஷ் சார் கூட அடிக்கடி அவர் 10 குரலாவது அவருடைய உரையில வந்துடும். இப்படியும் ஏன்னா குரல் இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டாம எந்த ஒரு இலக்கியமே எழுந்ததாக தெரியவில்லை. இது சொல்லலாம். அதாவது தூண்டும் இன்னரம் வறுமையின் தொடர்தர துயரார் ஈண்டு வந்து உனை இறந்தோர்க்கு இருத்தியவா இருநிதி அவளை வேண்டி ஈதியோ வெண்கிதியோ விம்மல் நோயால் மாண்டு போதியோ மருத்தியோ எங்க நம் அழுதி. இது இந்த இரத்தலுக்கு வந்த ஒரு பாட்டனது. அது கூறி கையிட சொல்றது. அது முதல்ல சொல்லியிருப்பாங்க சார். அந்த பாடல் ஒன்று எடுத்து வச்சேன் கம்பராமாயணத்திலிருந்து பாடல். அது இந்த இரத்தனுடைய யாஜித்தன் அது எவ்வளவு கொடுமைங்கிறது அங்க சொல்ற கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கு. அதை சொல்ல விட்டுட்டேங்க. எப்படின்னா அது இவ்வளவோ எடுத்து சொல்லி கூட கையின்றி மனம் மாறவில்லை, மந்தரை சொல்லி கூட அவருடைய மனம் மாறவில்லை, பரவாயில்ல அவளை திட்டி அவளை அனுப்புகின்றாள். எனக்கு நன்றையும் இல்லை, என் மகன் பரதன் தனக்கு நன்றையும் இல்லை, தருமையினை நோக்கி உனக்கு நன்றையும் இல்லை என்று சொல்லி குனியை பரவாயில்ல திட்டி அவளை அனுப்புகின்றார். அப்படியே அப்படி என்ன செய்யறாரு, திருப்பி அவள் எடுத்து அவளை மனதை மாற்றுவதற்கு அவள் முயற்சி செய்கின்றானாம். அது அந்த பாடல் நம்ம பார்க்கணுங்க. தூண்டும் இன்னலம் வறுமையும் தொடர்தர துயரால். பின்னால் உனக்கு பரதன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் பிறகு என்ன உனக்கு எதுவுமே இருக்காது. இப்ப இந்த ராமன் ஆட்சிக்கு வந்த பிறகு உனக்கு எதுவுமே இருக்காது. அப்பொழுது உன்னிடத்தில் யாசிப்பவர் வந்தா நீ எப்படி அவர்களுக்கு பொருள் கொடுப்பாய்? நீ கோசலிடம் சென்று யாசிப்பாயா, அல்லது கோபம் அடிவாயா, அல்லது மறுப்பாயா, அல்லது மாண்டு போவாயா என்றெல்லாம் கேட்கின்றார். அந்த யாசித்தனுடைய அதனால்தான் கைகை மனம் மாறினாள் என்று சொல்றார் கம்பர். ஈண்டு உன்னை இறந்தவர்க்கு இருநிதி அவளை வேண்டி ஈதியோ வெண்கிதியோ அல்லது விம்மல் நோயால் அழுது கொண்டே மாண்டு போவாயோ மருத்தியோ எங்க நம் வாழ்தி மறுத்துடுவாய், எப்படி நீ வாழப் போகின்றாய் என்று கூனி சொல்வதாக ஒரு பாடல் இந்த இடத்துல எடுத்துக்காட்ட ஆசைப்படுகின்றேன். இது முதலே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பாடல. இது ராவணனுக்கு இது விடிந்தாரின் வேறந்தர் மன்ற தெரிந்தாரி திமை புரிந்து விடுவார். ராவணன் பெரும் மனையை விரும்பினார், விரிந்த அன்றே அவன் இறந்தது. எப்பொழுது அவன் அபகரித்து அவளை தூக்கி கொண்டு செல்கின்றானோ அதற்கு பின்பு ராவணனாக இல்லை. அவன் மனிதனாக அவனை அசுரனா இருந்தா கூட அவனிடத்துல
இந்த வீரத்தன்மை எல்லாம் போயிடுது. அவன் எப்பொழுது அவனுக்கு வீரம் அவனுக்கு திரும்பி வருகின்றான், போரிலேயே கடைசியில இந்திரஜித்து இறந்த பிறகுதான் அவனுக்கு வீரம் அவனிடத்துல அவனிடத்துல முழுமையாக வருகின்றது என்று கம்பர் சொல்வார். அந்த அந்த இடத்துல அந்த பாட்டை எடுத்து சொல்றது இப்ப நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல்ல பார்த்துட்டு பின்னால சொல்றேன். அடுத்ததாக இந்த ஒப்புரு வருதுல சொன்னார் ஒரு குரல். ஒப்புரு வருதுல ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். நம்முடைய இன்ப துன்பங்களை போலவே மற்றவருடைய இன்ப துன்பங்களை எல்லாம் நினைத்து ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், அவன்தான் உயிரோடு வாழ்கின்றவன். மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். மற்றவன் தான் செத்தாருள் வைத்து விட்டார். ஒத்தது அறியாது தன்னுடைய இன்ப துன்பத்தை எல்லாம் போலவே மற்றவனை நினைக்காதவருடைய இருக்கின்றவர்கள் உலகத்திலே உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் செத்தவர்களுக்கு சமமாவர், ஒப்பாவர் என்று ஒப்புரு வருது என்ற அதிகாரத்தில் கூட ஒரு குரல் வருது. அதுவும் அவர் திருவள்ளுவர் வசைப்பாடிய ஒரு குரல். அடுத்தது இது செல்வம். செல்வத்துல செவி செல்வம், கல்வி செல்வம். அடுத்ததாக கேள்வி செல்வத்தை சொன்னார் திருவள்ளுவர். அதுல செவி செல்வம் என்பது செவி நுகர் கனிகள். இனிமையான பாடல்கள் இருக்கு, இனிமையான இசை எவ்வளவோ இருக்கு, நல்ல அறிவுரைகள், நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகள், எத்தனையோ அறிவுரைகள்லாம் சொல்லிக் கொண்டிருந்தா கூட சில பேர் அதெல்லாம் காதலே கேட்காமல் ஏதோ போனையோ எதையோ வச்சுக்கொண்டு பார்க்கிறோ அல்லது அதுல காதல அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு இருக்காது. அந்த கேள்வி சென்றத்தை நுகர பழகாமல் வெறும் வாய் உணர்வின் சுவையை மட்டும் தூக்கின்றான் மனிதன். என்ன வாய் உணர்வு, என்ன செவி உணர்வு என்ன என்றால் 9 சுவை, 9ஆம் சுவை நகை, அழுகை, இடிவரல், மறுப்பி, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சமநிலை என்று சொல்லப்படுகின்ற சாந்தம். இது 9 சுவை. 9 சுவையோடு கூடிய பாடல்கள் எல்லாம் ராமாயணத்துல இருக்கு, எல்லா இலக்கியங்களிலே இருக்கு. அந்த 9ஆம் சுவையெல்லாம் நுகர்வதற்கு அவனுக்கு ஆர்வமில்லை. எதை உண்ணுகின்றான்? 6 சுவை இருக்கின்ற கைப்பு, கார்ப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என்று சொல்லப்படுகிற இந்த 6 சுவைகள் இருக்கின்றையா, இந்த 6 சுவைகளை உண்டு சாப்பிடுகின்றவன் வாய் உணர்வு மட்டும் இருக்கின்றது, செவி உணர்வு அவனுக்கு இல்லை. அவன் இருந்து எதற்காக இருக்க வேண்டும்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் மற்றும் செல்வத்துடன் தலையென்கிறார். இந்த செவி செல்வத்தை அவன் அறியாது இருக்கின்றானே, அவன் எதற்காக வாழ்ந்து இருக்கணும்? செவியின் சுவையுணர வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன். குறள் 420. செவியின் சுவையுணர வாயுணர்வின் மாக்கள், செவிச்சுவை இல்லாமல் வாயுணர்வு மட்டும் உள்ள மாக்கள் அங்கே சென்றுடுற. மாக்கள்ங்கிறது மக்கள் தாமே ஆரையில உயிரே அப்படின்னு தான் சொல்லுவோம். மாக்கள் என்ற விலங்குக்கு சமம். அது இப்ப சாப்பிட்டுன்னு தான் இருக்கும் இல்லையா? விலங்குகள் செவி சுவை, அதான் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஈயப்படும் என்று சொல்வது கல்மெழுகர் சொல்வார். அதற்கு ஒரே சொல்லும் போது வயிற்றினது இழிவுது ஒன்று ஈயப்படும் என்றார். வயிற்றினது இழிவு, வயிறு நம்ம மனசுக்கு பிடிக்கல, சாப்பிடணும் கூட தோணாது. ஆனா எது கேட்கும்? வயிறு நம்ம குடு என்று கேட்கறதான். இந்த குடு என்று கேட்கறது இல்லையா? அதனால ஈயப்படும், ஈங்கிற பலத்தை அங்க போடுறார், ஈயப்படும் என்று சொல்றார். செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் கொஞ்சம் உணவு, வயிற்றுக்கு கொஞ்சம் உணவு போடணும். அதுதான் இங்க செவியை சுவை உணராத மக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள்லாம் அபியினும் இறந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன சுவைப்பதற்கு, நுகர்வதற்கு, இன்பத்தை துய்ப்பதற்கு எவ்வளவோ செய்திகள் உலகத்தில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்டு அறிவை மேன்மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எதையும் கேட்காமல் பயனற்ற சொற்களை பலகாலம் பேசி திரிகின்றார்களே, இவர்களெல்லாம் உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? போய்விடலாமே அப்படின்னு ஒரு வேகம், கோபம் அவருக்கு வள்ளுவருக்கு வருது. அதுதான் இந்த குரல்பாடலை சொல்லி அவரை திட்டுகின்றார்கள். ஏதாவது உரைகளை கேட்காத, அறிவுரை கேட்காதவன், ஆன்மீக உரையை கேட்காதவன் என்று இவர்கள் எல்லாம் திட்டுகின்றார் திருவள்ளுவர். அதற்கு அடுத்ததாக சொன்னான் சொல்வோமானால் புந்தறிவாண்மை என்ற ஒரு அதிகாரம். உயர்ந்தவர்கள்லாம் எவ்வளவோ தன்னுடைய அறிவை கொண்டும் ஆராய்ச்சியிட கொண்டும்
உண்டு உண்டு என்று பல உண்மைகளை எல்லாம் சொல்லி முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன அந்த உண்டு உண்டு என்று சொன்ன உண்மைகளை எல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லி மறுக்கின்றான். அதாவது உலகத்துல இவ்வாறு உண்டு உண்டு என்று சொன்னதை என்ன இல்லை இல்லை என்று மறுக்கின்றவர்கள்லாம் மனிதர்கள் இல்லை, அவர்கள்லாம் பேயாக திரிவார்கள். அவர்கள் தங்கள் எண்ணம் தங்களுடைய எண்ணம் நிறைவேறாததால் அறிவிதிகளாய் அலைகின்ற ஒரு பேய் கூட்டம் என்று வசைப்படுகின்றார். வள்ளுவரோ இனிமை சொல்லி இலக்கணம் எல்லாரையும் நல்லதாக எடுத்து இதற்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் என்று இனிமையாக எடுத்து பேசுகின்ற திருவள்ளுவர் அறிவுரைகள் எல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்வார். ஒரு தடவைக்கு 10 தடவையா சொல்றார். ஒரு குரலை சொன்னார், அடுத்த குரலையும் அதே தான் சொல்றார். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அதை வேறுபடுமாறு எடுத்து சொல்றார். ஒரு முறைக்கு 10 முறை எடுத்து சொல்லி இனிமையாக சொல்லி அந்த திருத்தும் மயிலுகின்ற திருவள்ளுவரோ இந்த இடத்துல என்ன சென்றார், பேய் என்ற வார்த்தையால் அவனை சொல்கின்றார். இதற்கும் உரையாசிரியர்களுடைய கருத்துக்கள் பரவலாக எடுத்து சொல்லலாம். உண்டு என்று சொல்வதை இல்லை என்று மறுப்பவர்கள் யாராக இருக்கின்றார்களோ, பெரியவர்கள் உண்டு உண்டு சொன்ன ஒரு கருத்தை இல்லை என்று மறுக்கின்ற அறிவில்லாதவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் பேய்க்கு சமம். இது எதை வேண்டுமானாலும் எந்த கருத்து வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அதை பற்றி இன்னும் விளக்கமாக இங்க சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். அது உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வெய்யத்து அரகையா வைக்கப்படும். இது அந்த குரல் 850வது பாடல். உலகத்தார் உண்டு என்பது உலகத்தில் உள்ள எல்லோரும் அறிவுடையவர்கள், சான்றோர்கள் எல்லாம், அறிஞர்கள் எல்லாம் உண்டு உண்டு என்று சொல்லுகின்ற ஒன்றை இல்லை இல்லை என்று சொல்லுகின்றானே, அவன் வெய்யத்திலே உலகத்தினை அழகையா பேயாக மதிக்கப்படுவான் என்று அசைப்பாடுகின்றார் இல்லை என்று சொல்பவனை. அடுத்த குரல் வருவது கயமை. இந்த கயமை என்ற ஒரு அதிகாரம். தேவருடைய கைவர் அவரும் தான் மேவன செய்து விடுகிறான் என்று சொல்லிய அந்த கைவர் அவர் சொல்றார், ஓகே சார். பெரியோருடைய வாய்ச்சொன்றை கேட்கவன் மதிக்கிட்டு சீரழிந்த அற்ப பிரிவுகள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நல்லதை எடுத்து நல்லதுதான் முடிச்சிடறேன். 5 நிமிஷம் தான். வேற யாரோ பேசுறாங்க. சொல்லுங்க மேடம், தொடருங்க. ஓகே சார். அதாவது சில பேரை எத்தனை அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு காதுல வாங்கினியான். அதே அவனை இதுல போட்டு ஆலையில போட்டு ஆலை கரும்பாக அவனை பிழிந்து எடுத்தால்தான் அவன் அதற்கு ஒத்துக்கொள்வான். எப்படி இந்த ஆலையில போட்டு கடித்து கரும்பனை கண்டக நூதியும் வர்றது போல அந்த ஆலையில போட்டு கரும்பை பிழிஞ்சு எடுத்தாதான் அவனை கொஞ்சம் திருந்துவான். அப்படி அவனை கொடுமைப்படுத்தணும். கீழ்மக்கள் கரும்பினை ஆலையில் சாறு பிழிவது போன்று அவனை பலத்தினாதான் அவன் பயன்படுவான், இல்லாட்டா பயன்பட மாட்டான். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர் சான்றோர் சொன்னாலே அவருக்கு புரிந்துவிடும் சான்றோர்களுக்கு. ஆனால் கீழ் மக்களோ கரும்பு போல் அவனை கொன்றால்தான் அவன் அதற்கு பயனை எடுத்துக் கொள்வான் என்று அடுத்த குரலை சொல்றார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு குரலை சொல்லி முடிக்கின்றேன். அந்த மானத்தை இழந்தவன், மானம் என்றது யார்? மானம் என்பது தன் நிலையின் தாழாமே, தாழ்வு வந்துழி உயிர் வாழாமே, அதான் மானங்கிறது. தன் நிலையில் என்று தாழக்கூடாது. அப்படி தாழ்வு வந்தால் உயிர் வாழாமல் இருக்கிறதுதான் அந்த மானம். அந்த மானமோடு வாழாது. எப்படி தலையில் இழந்த மயிரிணையர் மாந்தர் நிலையில் இழந்த கடைகின்றார். இந்த தலையில் மயில் இருக்கின்ற வரையில் தான் அதற்கு பூச்சூட்டி அதை அழகு பார்த்து எல்லாம் செய்வார்கள். அந்த தலையில் இந்த மயிலாந்து கீழே வந்த பிறகு அது குப்பையை கூட்டு என்ற மாதிரிதான் அது ஏற்படும். அது போல அந்த மானம் இழந்தவன் உயிர் வாழுது இல்லை. அந்த தன்னோட அதுவும் பகைவர்களுடைய தன்னை விரும்பாதவர்கள், தனக்கு எதிரிகள், பகைவர்கள், அவர்கள் தன்னை இழந்து பேச அவரோடு சென்று போய் ஒருவன் வாழப் போகின்றானே, அவ்வாறு வாழ்கின்றான். அந்த தனத்தையே அந்த நிலையிலேயே அவன் கெட்டான், அவன் அழிந்து விட்டான் என்று சொல்வதுதான் நன்று. மானமற்றவன் மதியாதார் பின்னான் சென்று
உயிர் வாழ்தலினும் இறந்து விட்டான் என்று மற்றவரால் சொல்லப்படுவதே நல்லது. அவன் அழிந்து போக வேண்டும், அவன் எதற்காக இருக்க வேண்டும், மானத்தை இழந்து ஏன் அவன் போக வேண்டும்? எவ்வளவு அரசன் மானத்தை இழந்து பின் உயிர் விழாது நான் கணைக்காரரும் போறே என்றார் அரசன். இது போல அந்த காலத்துல பார்க்கின்றோம், மானத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எவ்வளவு புலவர்கள் எல்லாம் அரசனை நாடி சென்று பொருள் கிடைக்கிற என்றும் வசைபாடி கொண்டோ வந்திருக்கின்றார்கள். என்ற மானத்தை எழுத பிறகு திருப்பி அவர்கள் திருப்பி போக மாட்டார்கள். ஒரு திருப்பி போனவன் மறுபடியும் திருப்பி அந்த அரசனை நாடி போக மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு பல வரலாறுகளை நாம் சங்க நூல்களை நாம் படித்திருக்கின்றோம். அதுதான் திருவள்ளுவர் சொல்றார், ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் என்று. குறள் 967. ஒட்டார்பின் சென்று ஒருவன் ஒட்டார்னா பகைவர்கள் அவர் பின்னால் சென்று வாழ்வதை விட அந்த நேரத்திலேயே போயிட்டான், இறந்து விட்டான், பருவத்தில் இல்லை என்று சொல்வதுதான் நன்று என்று அவருடைய பயல்களை பின்னால் சென்று வாழ்கின்ற கீழ் மக்கள், கயவர்கள், மானம் எழுந்தவர்கள் அவர்களை எல்லாம் பரவாறாக வசைபாடி செல்கின்றார். இவ்வாறு வள்ளுவரின் ஆசை என்ன என்றால் மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து புகழ் வர வேண்டும் என்பதுதான். அவ்வாறின்றி திருந்தவே முடியாதவர் மடிந்து விட வேண்டும் என்கிறார். திருந்தவே முடியும்னா அவன் எதற்காக இருக்கணும்? மடிந்து விடலாம். சாதல் என்ற சாட்டையடி பெற்ற பிறகாவது திருந்த மாட்டார்களா? சாதனை இனிதது, சாதனை இன்னாது இல்லைங்கிறார் இல்லையா? அந்த சாதனை என்ற ஒரு சாட்டை அடி அவனுக்கு ஆகிய பிறகாவது அவன் திருந்த மாட்டான் என்று நினைப்பதாக நமக்கு கொஞ்சம் தோன்றியது. எனவே ஈதனால் நமக்கு வருவது ஈதல், இசைபட வாழ்தல், கொடுத்து நான் புகழ் உண்டாக வாழ்தல், அதுன்றது உறுதியுமில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈதனால் வருவது புகழ், இந்த இசைப்பட வாழ நசை மிக கொள்ள வேண்டும், ஈதனை தலையாய செயலாக கொள்ள வேண்டும். இசைப்பட வாழாதவன் வசைதான் உலகத்திலே. வசை என்ப வையத்தார் கருணான் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இசை என்ற எச்சம், புகழ் என்ற எச்சம் என்பது எஞ்சி நிற்பது, நமக்கு பின்னால் எஞ்சி நிற்பது நாம் நல்ல செயல்களை செய்து அதனால் நாம் பெற்ற ஒரு புகழ் தான். இசை என்ன எச்சம் பெறாவிடின் பசை என்று வையத்தார்த்தனம். வையத்தார்த்தனம் அது ஒரு பழி சொன்னது, 27 அது ஒரு பழி என்று சொல்லி அந்த குறளை முடிக்கின்றார். இவ்வாறு இந்த புகழை பெறாவிட்டால் அது எப்படி வசியாகின்றதோ, நிறைய இசையை ஈதனால் வருகின்ற இசையை மேற்கொண்டு வசையை நீங்கி இந்த உலகத்திலே நலன செய்து செய்வன செய்து செய்யத்தகாதனவற்றை வெடுத்து நன்னன போற்றி நன்னெறியை கடைபிடித்து வாழ்ந்தால், ஈயத்தினை வாழ்வாங்கு வாழ்ந்தால் அவன் வானிலை உரைகின்ற தெய்வத்திற்கு இணையாக நீக்கப்படுவான் என்று சொல்கின்ற தெய்வப்பொருளுடைய வாய்மொழியை நாம் மனத்தில் கொண்டு இந்த ஒரு அருமையான தலைப்பை எனக்கு நான் சொன்னதற்கு ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்ட இந்த குவிகம் அமைப்பினருக்கும் மற்றும் இதுவரை என்னுடைய உரை பொறுமையாக கேட்ட வாவிசு மற்றும் எல்லோருமே சான்றோர்கள், சான்றோர் பெருமக்கள், அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இத்துடன் உரையை முடிக்கின்றேன். வணக்கம். அருமை மேடம், அருமை. அது திருக்குறளோட ஆரம்பிச்சோம், ஒப்புரவு அறிதல் குறள் அதிகாரத்தோட ஆரம்பிச்சோம். ஆனா நீங்க அதை தொடர்ந்து திருவள்ளுவர் வசைப்பாடினார் அப்படின்னு கேட்டோன்னே, திருவள்ளுவர் ஒரு தந்தையை போல எப்படி எல்லாரையும் தவறு செய்தவர்களை தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கரெக்டா கொண்டு வந்தீங்க. எந்த அதிகாரமா இருந்தாலும் திருவள்ளுவர் ஒருத்தரை உயர்த்துவது என்றால் வையத்துள் வாழ்வாங்கு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அதே சமயத்தில் அவன் தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் விடமாட்டாரு. அது இறந்தும் கெடுக சொல்றாரு இல்லையா, இறந்தும் உயிர் வாழ்வதில் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொல்லி இறைவனையே அவர் வசைப்பாடியவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ புலவர். அவரிடமிருந்து வசை பெற்றோம் என்றால் அது மிகவும் தவறான காரியம் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள். இன்றைய ரொம்ப நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள். அந்த தவறுகளை எல்லாம் நான் செய்ய விடாமல் இருப்பதற்காக திருவள்ளுவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தையே தான் வசை பாடியது ஏர் என்ற தலைப்பில் புலவர் விஜயலட்சுமி அம்மா அழகாக சொன்னார்கள். இப்பொழுது நமது வாவிஸ் அவர்கள் இதை பற்றிய சில வார்த்தைகள் கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். வாவிஸ் அவர்கள்.
சந்தனத்தை எடுத்து அரைச்சாலோ இல்லை ஒரு ரோஜா பூ மாலை எடுத்தாலோ நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், அது மணந்து கொண்டே இருக்கும். அது போல திருக்குறளை தொட்டுட்டா வேற ஒன்றும் வேண்டாம். இங்க நான் பார்த்துட்டே இருக்கேன், திருக்குறள் எல்லாரும் மனசுக்குள்ள போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து இருந்த ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு 30 குறளாவது ஓடி இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்க சொல்லும் போது எதிர்பார்த்த குறள் அதுக்குள்ள திடீர்னு அங்க ஆரம்பத்திலே பறந்து எடுக உலகையற்றியான் அப்படிங்கிறத மதி நம்ம மதுமதி எழுதிய இது மாதிரி ஒவ்வொருக்குள்ளேயும் குறளின் குரலை மனத்திலே ஒலிக்க வைத்த குரல் இன்றைய தினம் விஜயலட்சுமியுடைய குரல் என்று சொன்னால் மிக அவருடைய தந்தையாரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் வெங்கட்ராமன், அவரை பற்றி அவர் தந்தையாரை பற்றி நூல் எழுதியிருக்கிறார், வெங்கட்ராமன் என்று. அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் தமிழ் கல்லூரியில. மிகப்பெரிய பண்டிதர்கள் எல்லாம் அவருடைய சீடர்கள். அது மட்டும் இல்ல, அந்த பரம்பரையில வந்தவர்கள். அதனால நல்ல செய்ய கவி என்று சொல்வது போல அவர் குரல் வழி சொல்லணும்னா, வள்ளுவன் சொல்றான் செவியின் சுவையுணரா மாக்கள். அவங்க அந்த பாட்டை சொன்னாங்க. இவர்கள் செவியின் சுவை உணர்ந்த மாது என்று நான் சொல்வேன். ஏன்னா எங்கெல்லாம் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதோ தொடர்ந்து குவியத்துல வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம நம்ம சகோதரி பிரேமா அவர்கள், நான் இவரெல்லாம் பாக்குறேன், எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. பட் கேட்கறாங்க. தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன். இதுல வள்ளுவன் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க வசையிலா வாழ்வு. நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா வலியிலா வாழ்வு வாழணும் பாக்குறோம். நமக்கு வலி இருக்கக்கூடாது, வறுமையிலா வாழ்வு, இதெல்லாம் பாக்குறோம்னா வசையிலா வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். ஆகவே அவர்கள் சொன்னதை மறுபடியும் இங்க திருப்பி சொல்றதுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியும். அதுல வேறு சில செய்திகள் சொன்னா, மிகப்பெரிய மிக உயரிய தமிழ் பண்டிதருடைய மகள். அது ஒரு முதல் பாயிண்ட். அதை அந்த தந்தையினுடைய பெருமைக்கு சற்றும் குறையாமல் தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்காங்க. இன்னொன்னு இள வயதிலேயே தன்னுடைய துணையை அவர்கள் இழந்தாலும் அதற்காக அவர் துய்ந்து போவிடலை. அவர் தன்னுடைய அமரரான கணவருடைய நினைவிலே போற்றும் வகையா பல அறங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நினைவை போற்றி அவர்கள் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறக்கொடையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய நூல்கள் அது போல. இன்னொரு முக்கியமான விஷயம் இசையிலே புலமை பெற்றவர்கள். ஈதல் இசைப்பட வாழ்ந்தனா இன்னொரு இசைனா தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. எனவே அவர்கள் இசையில மல்லர், வீணை வாசிக்க தெரிந்தவர்கள். அவர் வகுப்புகளெல்லாம் எடுக்கிறார்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது. இனிய சகோதரி அவர்கள் எங்க வீட்டுக்கு வந்திருக்க. அவருடைய ஒரு நூலுக்கு நான் முன்னுரை எழுதியிருக்கிறேன். அவருடைய நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி அவரை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னா, வள்ளுவன் எல்லா அதிகாரத்திலையும் வசைபாடி இருக்கான். நான் கூட நினைக்கிறேன் அதுதான் அதிகாரம், அவனுடைய அதிகாரம். சுந்தரராஜன் சொன்ன ஒரு தந்தையை போல கடிந்தார் என்றார். ஆனா அந்த தந்தையோட அவனுக்கு வள்ளுவனுக்கு மாதானுபங்கி என்று ஒரு பெயர் உண்டு. மாதானுபங்கின்னு தாயை போன்றவன் என்று. தந்தை கண்டிப்பதற்கும் தாய் கண்டிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அது கீவாஜா தான் அருமையா சொல்லுவார். ஏய், உனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தனா வயிற்ற வலிக்கின்றான்னு 2 அடி கொடுத்துட்டு கையில ஒரு பொருள் ஒழுங்கா உண்டையை கொடுப்பாளாம் தாய். அப்பான்னு அடிச்சுட்டு போயிடுவான். தாய் சொல்லுவது அந்த தாயுடைய தான் சொல்றான். அதாவது வள்ளுவன் எங்கெல்லாம் திட்டுகிறானோ அதனுடைய அந்த குற்றம் களைதலுக்கான வழி சொல்றான். சில பேர் இப்போ நம்ம நாட்டில் நம்ம எழுத்தாளர்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பத்திரிகையாளர் சோ போன்றவர்கள் எல்லாம் அந்த நாட்டில் விமர்சகர்களாக இருந்திருக்கிறார்கள். பல விமர்சகர்கள் என்ன பண்ணுவாங்க, தப்பை சுட்டி காட்டுவார்கள், குறையை சுட்டி காட்டுவார்கள். ஆனா வள்ளுவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன சொன்னால், எங்கெல்லாம் குறையை சுட்டி காட்டுகிறானோ அதற்கு சற்றும் குறையாமல் அதை எப்படி நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வழியையும் காட்டுகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் வசையிலா வாழ்வு. அவர் சொன்னார் 2 இடத்துல சொன்னார். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு இன்னைக்கு விஜயலட்சுமி அவருடைய பேச்சுல நிறைய உழைப்பு இருந்திருக்கிறது. நிறைய தேடி அங்கங்கு சேர்ந்து தேனி போல தேடி செய்திகளை சேகரித்து இருக்கிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வள்ளுவன் 2 இடத்துலதான் ரொம்ப மோசமா திட்டிருக்கான். அதாவது வசைப்பாடுதல்னா நம்ம கிட்டத்தட்ட மட்ராஸ் பாஷைக்கு இறங்கியிருக்கான் வள்ளுவன் என்று சொன்னோம்னா எதை வேணா சொல்லலாம். ஏன்டா பொண மாதிரி இருக்க, அப்படியே பொண மாதிரி இருக்க, செத்த வாங்கினான்ல. 2 இடத்துல சொல்றேன். ஒண்ணு வெள்ளீராளன்னு சொன்னான் இது பிறன்மனை. இன்னொன்னு இன்றைக்கு இருந்த அதிகாரம் ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் சித்தாருள் வைக்கப்படும் என்று. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன், நீ இந்த கூட்டத்துக்கு வராது, நீல செத்தா வெளில போயிடு. See, you cannot run a classroom for somebody who is dead. உனக்கு நான் அறிவுரை சொல்றதுக்கு கூட நீ தகுதி இல்லை, நீ போயிட்ட, உனக்கு உயிரே இல்லைன்னா. அந்த 2 அற்புதமான குரலை அவர்கள் கொடுத்தார்கள். விஜயலட்சுமி ரொம்ப சந்தோஷமா
ஏன்னா வந்து நீங்க நிறைய தெரியும் எனக்கு. நம்ம கூட்டத்துல வந்து யார் கரை சொல்ற, யார் வந்து பெருசு சின்னன்னு சொல்ல முடியாது. நம்ம கூட்டத்துல குவிகம் நண்பர்கள் அவர்கள் பேசும்போது விஸ்வரூபம் எடுக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படியே ஒரு விஸ்வரூபம் தான் எல்லாம். அன்னைக்கு சாய் கணேசன் பார்த்து பேசின பார்த்து அடடா கம்பன் இன்னும் அவருக்கு தொடரா கொடுங்க. இன்னொருத்தர் பேசினா இந்திரநீலன் தான் ஆரம்பிச்சார் அந்த இது இந்த பேட்டி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்படி செல்லப்பா சொல்ல வேணாம். இல்ல இருக்கிறது பாஸ்கர், பிரேமா, எல்லாரும் தான். அதனால எதுனா இதுல என்ன ஒரு பார்த்தோன்னா குவிகம் என்ற இந்த அற்புதமான சங்க பலகை, இது தமிழ்ச்சங்கம் 4வது பாண்டித்துரை தேவர் மதுரையில் ஆரம்பித்தார்கள். 3 தமிழ் சங்கம். இது சென்னையிலே ஆரம்பித்திருக்கக்கூடிய 5வது தமிழ் சங்கம் என்று நான் வழிமொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா வந்து இது பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் எதை சங்கம் என்று சொல்ல வேண்டும் என்பது. இப்ப எப்படி கழகம் என்பதற்கு பொருள் சொன்னார்களோ அதுபோல சங்கம் என்பதற்கு பொருள் எப்படின்னா, அதாவது தாயிலியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் ஆரம்பித்ததுதான் முதல் சங்கம். சங்கம் என்பது சிவபெருமான் ஆரம்பிச்சதுமாங்க. அதுபோல ஒரு 5வது தமிழ் சங்கமாக விளங்குவதுன்னா அத்தனை பேரும் சிறப்பா இருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் நான் சொல்லல. இன்னைக்கு விஜயலட்சுமியை பாராட்டுவதன் மூலமாக குவிகம் நண்பர்கள் அத்தனை பேரும் நாம் பாராட்டலாம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைத்தால் எடுக்கக்கூடிய விஸ்வரூபிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நாட்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பெருமக்கள் என்று சொல்லி இன்றைய தினம் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, அருணகிரியார், ஔவையார், அது மாதிரி எவ்வளவு கொட்டேஷன்ஸ், புறநானூறு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். என்னுடைய பாணி நானும் அப்பதான் நினைக்கிறது. ஒரு கேட்கறவங்களுக்கு நிறைய தகவல் கொடுக்கணும்னு அற்புதமாக செய்தீர்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த வரணும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க தான் ரொம்ப அதாவது மந்திர சொற்கள் நிறைய கேட்டவர்கள் நீங்க தான் உட்காந்துருந்த நிறைய கேட்பாங்க. அதாவது நிறைய கேட்க கேட்க எப்படி அதாவது வெள்ளம் போல வரும். நீங்க நிறைய கேட்டுட்டு பேசுங்க. நீங்க யோசிக்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அதனால்தான் வாய் 1 கொடுத்துட்டு காது 2 கொடுத்துருவோம் ஆண்டவன். நிறைய கேளு, கொஞ்சமா பேசு அப்படின்னு. ஆகவே இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் வெற்றி விழாவாக அமைந்திருக்கிறது. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, பேரலா இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பேச்சு இருந்தது இன்னைக்கு இந்த விவேகானந்தர் இல்லத்துல. இன்னைக்கு அந்த இன்க்ளிமெண்ட் வெதர்னு போட்டு அது வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சிருந்தேன், ஐயோ நம்ம விஜயலட்சுமி பேசும்போது நான் இல்ல இருக்கேனே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் ரெக்கார்ட்ல கேட்கலாம், நேரில் கேட்கிறாருங்க. வாழ்க வளர்க. எல்லா குவிகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்கள் சார்பார்களும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து தமிழ் பணி செய்க என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வாபிஸ் சார். அவர்கள். நன்றி. வாபிஸ் அவர்களிருந்து ஒரு நல்ல வார்த்தைகளுக்கு பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியும் உற்சாகமும் எல்லாருக்கும், பேசுபவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லோருக்கும் அது எப்படி வருகின்றது என்பதை நாம் அனுபவித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த வாரம் என்ன மேடம்? இது எனக்கு மேன்மேலும் நாம் பேச வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது. நிச்சயமா அவருடைய நிச்சயம். நிறைய நிறைய பேசுங்க, நிறைய பேசுங்க. நிறைய பேசுங்க. உங்களுக்குள்ள அறிவை வந்து எங்களுடைய ஷேர் கற்றோர்க்கு பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப சென்ற மகிழ்ச்சியா இடமெல்லாம் இருக்கும் அது. சிறப்பு. அதான் குரட்பாக்களை நான் சொல்றதை விட்டுட்டேன். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்த்தினு சாத அறங்கூறும் ஆக்கம் தரும் ஒரு குரல் இருக்கு. புறங்கூறி பொய்த்து வாழ்றதை விட இறந்து போதில் வந்து அறநூறு புரிகின்ற ஆக்கத்தை கொடுக்கணும். பல குரட்பாக்களை நான் விட்டுட்டேன், நேரம் எடுத்துங்க. நிறைய நல்ல என்ன ஒரு தலைப்பு வாய்ப்பு மேடம். இருக்கு, தொடர்ந்து பண்ணலாம், தொடர்ந்தே பேசலாம். இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு, ஒரு புத்தகமாவே எழுதலாம். திருவள்ளுவர் கூறிய வசைகள் அப்படின்னு சொல்லி கூட இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நிச்சயமா பண்ணலாம். அது எப்படி இல்ல டாக்டர் சார், அதுல வள்ளுவர்னு சொல்லி ஒரு நிமிஷம் சுந்தரராஜன். எப்படின்னா இதை நான் சொல்ல மறந்தேன். தலைப்பிலே வந்து ஒரு அருமை இருக்கு. எப்படி மதங்களை வசீகரமான திருக்குறள் கூறும் நற்பண்புகள். பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு. வசை பாடுனா இந்திரநீலன் வந்தார் இங்கேருந்து, சார் என்னதான் சொல்ல போறாங்களா பயமா இருக்க அப்படின்னாரு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதான் இன்று இது இந்த மார்க்கெட்டிங் டெக்னாலஜி ஆல்சோ விஜயலட்சுமி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குமா. தொடர்ந்து இது மாதிரி பண்ணலாம். பண்ணுவோம். நன்றி நன்றி. இப்போ அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்கிறத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நமது சொலவடைக்கு மாத்திரம் செல்வோம். அடுத்த வாரம் ஆக்சுவலா நமது நண்பர் ஞானசுந்தரம் அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் அது அவரால் இந்த அதாவது நவம்பர் 2ஆம் தேதி அவரால் வர இயலவில்லை. அதனால நவம்பர் 9ஆம் தேதிக்கு ஆழ்வார்களின் அழகு அப்படிங்கிறத பத்தி, ஆழ்வார்களின் அமுது என்பதை பற்றி படைப்பதற்காக 9ஆம் தேதி அவர் வருகிறார். 2ஆம் தேதி நாம் குவிகம் தீபாவளி மலர் வெளியிட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆக்சுவலா 9ஆம் தேதி அன்னைக்கு அதில் படைப்புகளை தந்த அனைவரும், அதாவது கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட படைப்பாளிகள் அனைவரும் சேர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தைகள் பேசியோ அல்லது சில வார்த்தைகள் வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ ஜூம் மூலமாக அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். அதை 2ஆம் தேதி அன்றைக்கு நாம் வைத்திருக்கின்றோம். ஸோ 2ஆம் தேதி குவிகம் தீபாவளி மலரில் விருட்சம் குவிகம்
குவிகம் சொல்லக்கூடாது, குவிகம், விருட்சம், பூவாளம் 3 இதழ்களும் சேர்ந்து கொண்டு வந்த தீபாவளி மலரில் படைத்த படைப்பாளிகள் 70க்கும் மேற்பட்ட படைப்பாளிகள் கலந்து கொள்ள போகும் ஒரு மிகப்பெரிய இலக்கிய திருவிழாவாக நவம்பர் 2ஆம் தேதி அமையப் போகின்றது. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.